சார் வணக்கம் சார். வணக்கம். சார் அதிமுக கூட்டணிக்கு மேலும் ஒரு புதிய கட்சி வர இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. யார சொல்றாருன்னு எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி இப்படி ஒன்று சொல்றாரு. சொல்லிட்டு நம்மளை யோசிக்க விட்டுறாரு. நம்மளும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சீரியஸாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் என்ன கேள்வி அப்படின்னோம்னா, வேற ஒரு கட்சி வருது, வேற ஒரு கட்சி வருது, இன்னொரு கட்சி வருதுன்னு அடிக்கடி சொல்றீங்களே, அப்போ அவங்க கூட்டணி பத்தாது இல்ல? திமுக தோற்கடிக்கிறது இப்போ இருக்கிற கூட்டணி பத்தாது. மெகா கூட்டணி கட்டமைக்கணும். அதான் சொல்ல வரேன். அப்புறம் உங்களுடைய பலன்றது எங்க ஐயா இருக்கு? நீங்க பாஜக ஒரு கூட்டணி, சரியான கூட்டணி, பலமான கூட்டணின்றீங்க. உங்களால தோற்கடிக்க முடியாது. விஜய் வந்தா பிள்ளையார் சொல்லின்றீங்க. இப்போ வந்துட்டு நேரா அன்புமணியோட போட்டீங்க, டீல் போட்டீங்க, ரைட்டா? இன்னும் யாரோட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? பிரேமலதாவோட பேசிட்டு இருக்கிறீங்க. ஐயா ராமதாஸோடையும் பேசிட்டு இருப்பீங்க அநேகமா. விஜயோட நீங்க பேசுறது அப்படின்னோம்னா பிஜேபி வச்சுட்டு நீங்க எப்படி பேசுவீங்க? ஸோ பிஜேபி தான் அதை பத்தி பேசும். பிஜேபி பேசிச்சா இல்லையா எப்படி அப்படின்றத இன்னும் 4-5 நாள் தெரிய வந்துடும். அநேகமா இந்த வாரம் முடிவுக்குள்ள தெரிய வந்துடும். அதுதான் ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு அவர் சொல்றது. ஏன்னா அமித்ஷா சொல்றது என்ன அப்படின்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில வரணும். ஏன் அப்படி சொல்றாரு? அப்பதான் தோற்கடிக்க முடியும் அப்படின்றது அவருடைய இம்ப்ரெஷன். நான் சொல்றது என்னன்னா, அப்படி கூட உங்களால தோற்கடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் இல்லை, ஒரு அடிப்படையும் இல்லை, வெறும் கணக்கு அடிப்படையை வச்சுட்டு நீங்க போறீங்க. இதுல இருந்தாலும் மகாபாரத கணக்குல சொன்ன மாதிரி நிறைய பணம் வந்துட்டு கௌரவ படைகள்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா அவங்க தான் வந்துட்டு தோத்தாங்க. அவங்கள விட குறைவான அளவுக்கு தான் வந்துட்டு பாண்டவர்கள்ட்ட இருந்துச்சு. ஏன் ஜெயிச்சாங்கன்னா அவங்ககிட்ட தர்மம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்டாலின் பக்கத்துல வந்துட்டு சாதனை இருக்குது. உங்ககிட்ட வெறும் கணக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த கணக்கு கூட்டி கழிச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துல பேசிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மக்கள்கிட்ட போயிட்டு பேசி பாருங்க தெரியும். எப்படி இந்த தேர்தலுடைய முடிவுகள் அமைய போகுதுன்றதுக்கெல்லாம் மக்கள் நிறைய குறிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. டே இன் டே அவுட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே அடுத்தடுத்து ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டே போகும்போது நீங்க சொல்றீங்க அரசு ஊழியர்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்றீங்க. என்ன ஏமாத்துறாரு ஸ்டாலின்? இந்த தமிழ்நாடு அஷ்யோர்டு பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸ் அதில் எந்த இடத்துல வந்துட்டு ஏமாத்தினாரு? 10% கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு தரணும் ஊழியர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு ஏமாத்து வேலையாது? அதில் அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் இறந்தா கொடுக்குறோம், ஏமாத்து வேலையாது? அவங்களே இறந்துட்டு பென்ஷன்ல அவங்க இருந்த போது அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட குடும்பத்தாருக்கு அதில் 60% போகும், ஏமாத்து வேலையாது? எதையா ஏமாத்து வேலை? நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர், நீங்க பேசக்கூடிய விடயங்கள் எல்லாம் வந்துட்டு அப்புறம் நீங்க சொல்றீங்க மோடி அரசு எதோ போட்டிருக்கோம் அதே தான் அவர் பேரை மாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு. அப்போ மோடி அரசு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பென்ஷன் ஸ்கீமு ஏமாத்து வேலையாது? ரெண்டுமே உனக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி பேசுறீங்க நீங்க? ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், நீங்க ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னோம்னா நாங்க இந்த மாதிரி விமர்சிக்கிறோம் குழந்தை கட்டிக்கிட்டு. ஒவ்வொரு நாளும் நீங்க பேசுறீங்க. அது நியூஸ் அந்த டிவியில மட்டும் வந்ததுன்னா பரவாயில்ல, யாரும் கண்டுக்க மாட்டோம். எல்லா டிவியும் உங்களை ஒளிபரப்புறாங்க. அந்த அட்வான்டேஜை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. இவ்வளவு நாள் ஆச்சா? இந்த குழு என்னைக்கும் சொல்லியிருக்கலாமே, எவ்வளவு காலம் போராட விட்டீங்க? இன்னைக்கு கூட வந்துட்டு அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் தொடர்ந்து அவர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு கால போராட்டத்துக்கு அப்புறம் சொல்லிட்டாரு. இப்ப சேகர் பாபு சொல்லிட்டாரு. இப்ப இன்னைக்கு 8 மணிக்கு வந்து இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படி சொல்றீங்களா? எந்த இடத்துல இருந்து நீங்க பேசுறீங்க சொல்லுங்க. ஒரு அரசு அது எவ்வளவு டிமாண்டை ஏத்துக்கிறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் முக்கியமான கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லைன்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறது ரைட்டு. நீங்க எதை சொல்றீங்க அந்த மாதிரி? அது சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேரடியா போயிட்டு ஸ்டாலின் என்ன பண்றாரு, நான் செஞ்சது இதுதான், நான் செஞ்சது இதுதான் சொல்லிட்டு அப்படி அப்படியே அளந்து பேசிட்டு போறாரு. அவருடைய கட்சிக்காரனுக்கு முரசொலி வழியா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போறாரு. நீங்க என்ன பண்றீங்க? அப்ப எப்படி வந்துட்டு உங்களுக்கு சார்ந்த மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்க ஒன்று சொன்னாங்க, அந்த அரசு ஊழியர்கள் அப்ப கலைஞர் எப்பவுமே எங்களுக்கு நல்லது செஞ்சது இந்த திமுக ஆட்சி தான், இப்ப ஸ்டாலின் அப்படி சொன்னாங்க இல்லையா? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு. ஆமா, ஜெயலலிதா இருக்கும்போது நாங்க இப்படிலாம் பண்ணோம்.
நான் முதல்வராக இருக்கும்போது எல்லாம் பண்ணேன் அப்படின்னு எதையாவது உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்குதா? சொன்னீங்களா அப்படி ஒரு வார்த்தை? அரசு ஊழியர் நலன் காக்க நாங்கள் செய்யாதையா நீங்கள் செஞ்சு விட்டீர்கள் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு, ஏன் சொல்ல முடியல? ஏன் அப்படின்னம்னா நீங்க வந்துட்டு ஒரு பாஜக சார்பு. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, என்னன்னா பினான்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த இடத்துல அவங்க வந்துட்டு திமுக ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க. இது உங்களுக்கு ஓட் பேங்க் பாலிடிக்ஸை பாதிக்குது. அதுதான் பிரச்சனை. ஸோ இதை வந்துட்டு ஏமாத்திட்டாங்கன்னு நீங்க சொல்றதன் மூலமா அதில் வந்துட்டு அதில் எந்த விதமான உள்ளீடும் இல்லை. நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போறீங்க, அவ்வளவுதான். டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக தகவல் டெல்லிக்கு போய் தனிப்பட்ட முறையில டிடிவி தினகரன் வந்துட்டு அவருக்கு எவ்வளவு சீட்டை பாஜக பெற்று தருது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். குறைஞ்சது ஒரு 15 சீட் பெற்று தராமல், ஏன்னா தென் மாவட்டங்களை ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு வந்துட்டு ஓபிஎஸும் டிடிவியும் கட்டாயம் வேணும். ஏன்னா அதுதான் அவருடைய கணக்கு. யாரு? அமித்ஷாவுடைய கணக்கு. இவங்க 2 பேர் இல்லாம நம்ம தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியாது. அதிமுக ஜெயிக்காது, அப்புறம் நான் மட்டும் கூட நின்று ஜெயிக்க போறேன், எனக்கு அங்க என்ன இருக்குது? எனவே அவங்க 2 பேரையும் உள்ள சேர்த்துக்கிறதுக்கு குறைஞ்சது 25 சீட்டு வேணும். அது இல்லாத இவர் கேட்கக்கூடிய இடத்தோட அந்த 25 சீட்டு இன்க்ளூடட் 56 சீட் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னோம்னா அதுல வந்துட்டு இவர் 30 இடங்கள்ல நின்றுட்டு 25 இடங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றதுல அந்த 56 இடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இடம் ஜான் பாண்டியனுக்கு கொடுப்பாங்க. இப்படிதான் அது எப்படி செய்யறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இது நடக்காமல் இதுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தயாரா இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு சீட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஓரளவு கணிசமா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா கட்டாயம் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வேட்டு வைப்பாங்க. அவங்க பிஜேபியோட தான் நிற்பாங்க. அதனால நான் யாருக்கிட்ட கொடுக்குறேனோ அதை மட்டும். அதனால தான் அவர் விஜய் ரொம்ப எதிர்பார்க்கிறது. விஜய் கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த எண்ணிக்கையை அறிவிக்காத இருக்கிறதுக்கு காரணம், தொகுதி எண்ணிக்கையும் தொகுதி பங்கீடை பத்தியும் அறிவிக்காத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் வந்துட்டு அவருக்கு ஒரு 20, 30, 25 to 30 இடம் கொடுத்து அவரை நிறுத்திடலாம். அப்போ வந்துட்டு இவங்களுக்கு இதை 2 பேரும் தேவையில்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் எடப்பாடி கணக்கு பண்றாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு டிடிவி தினகரன் வந்துட்டு எனக்கு அவர் முதலமைச்சராக நான் ஏற்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? அதனால அவரை வந்துட்டு தூக்கி ஒதுக்கி வைக்கணும்னு தான் அவர் பார்ப்பாரு. அது ரொம்ப சீக்கிரட்டா செய்யறாரு. அது எப்படி செய்யறாருன்றத பார்க்கணும். ஸோ விஜய் வருகையை பொறுத்து இந்த கூட்டணி மாற்றம் ஏற்படும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து தான் அவங்களை அகாமடேட் பண்ணணும். ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்த ஒரு சாதாரண நிர்வாகி கூட இப்ப திமுக போயிட்டாங்க. யாருமே சுப்புரத்தினம் வரைக்கும் போயிட்டாங்க பெரிய அளவுல. எப்படி பாக்குறீங்க ஒரு சிச்சுவேஷன்? அவருக்கு இன்னும் அவரு ஒரு நம்பிக்கை என்னைக்குமே கொடுக்கல. அவரோட 11 எம்எல்ஏக்கள் வந்தாங்க தர்ம யுத்தம் அவர் மேற்கொள்ளும் போது. அவர் அவங்கள வச்சு முடிவு எடுக்கலையே. அவருடைய மூளையே பிஜேபி அப்படின்னு ஆயிட்டதுக்கு பிற்பாடு இவரை நம்பி எப்படி அவங்க நிற்பாங்க? ஸோ அப்போ அவங்களுக்கு ஆப்ஷன் ரொம்ப குறைஞ்சிருது. பிஜேபி கிட்ட போறதா இல்லை திமுக கிட்ட போறதா? பிஜேபி கிட்ட போய் என்ன பண்றது? திமுக கிட்ட போயிடலான்னு போயிடுறாங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். எந்த இடத்தையும் தான் கூட இருக்கிறவங்களுக்கு உதவணும், அவங்கள பார்த்துக்கிறணும், அவங்களுடைய அரசியல் நம்மளோட அரசியலோட பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கவே இல்லையா அவரு? அவருடைய விளைவு தான் அது. செங்கோட்டையன் இவர் தானே வந்து சந்திச்சாரு. அடுத்த 15 நாள் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன் அவங்களோட செங்கோட்டையன் நிக்கல? அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி அப்போ உங்களோட இருக்கிறவரு அடுத்த 15 நாள்ல ஏன் வேற ஒரு முடிவு எடுத்து நான் தாண்ட போறாரு? அப்போ உங்க நம்பிக்கை இல்லை அப்படின்றதுனால தானே. அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தது. பெரியசாமி அறிவிச்சார். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. செல்வ பெருந்தகை சொல்றாரு நாங்க ஒன்னும் கேட்கல, அவர் வந்து அவருடைய கருத்து சொல்றாரு. எப்படி பாக்குறேன்? இல்ல அதாவது காங்கிரஸ்ல ஒரு பகுதியினருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னம்னா கூடுதலா இடம் கேட்கறதுக்கு இப்படியான ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மோட்டிவ். அது அரசியல் அதெல்லாம் சகஜம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஸ்டாலின் இதுல கடுப்பேற்றக்கூடியவரை விட என்ன தெரியுமா, கூட்டணி இல்லாம நம்மளால நின்று ஜெயிக்க முடியுமா இப்படிலாம் வந்துட்டு பேசுறாங்க இல்லையா? அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னம்னா இவங்களெல்லாம் நான் எவ்வளவு காலம் பொறுத்துட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதான் இன்னைக்கு முதல் முறையா பெரியசாமி வச்சு இப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அது முதல்ல. 2வது விஷயம், அது கேட்குற யாருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில வந்துட்டு அதுக்கப்புறம் தேர்தல் எண்ணிக்கை அனுமதிக்கப்படாது. 29 மக்களவை தேர்தல் வரும்போது திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும். ஆனா ஜோதிமணியோ இல்ல மாணிக்கம் தாக்கூரோ இவங்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் நிக்கிறதுக்கு திமுக அனுமதிக்காது. 2 இடத்துல நாங்க ஆளை நிறுத்துறோம்.
ம். அதனால பிரேக் ஆனாலும் பரவாயில்லன்னுவாங்க. ம். இல்ல கூட்டணி மாற்று இடமும் தரமாட்டோன்னுவாங்க. கொஞ்ச நாளா ஒரு நெருடல்லயே போயிட்டு இருக்கு. இதுல பராசக்தி படம் வேற கொஞ்சம் நெருடல என்ன கூடுதலாக்கி அது காங்கிரஸுக்கு எதிர்த்து தானங்க வந்துட்டு திமுகன்றது திமுக ஒரு அரசியல் கட்சி. காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி தானே அது. அப்ப எப்படி அந்த அந்த நேரத்துல அந்த ஹிஸ்டரி எடுக்கும்போது அவங்களுக்கு எதிராக தான் இருக்கும். அண்ணாவுடைய அரசியல் வந்துட்டு ஆன்டி காங்கிரஸ் அரசியல். இப்ப அப்படி இப்படின்னு ஆகி கடைசியில அரசியல் வந்துட்டு ஆன்டி பிஜேபி அரசியல் ஆகுது. இப்ப எங்களை போன்றவர்கள் ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி பிஜேபி 2ம் தான். ம். நீங்க என்னதான் சுட்டு போட்டுட்டு இங்க வந்துட்டு ஒரு காங்கிரஸ்காரன் என்னன்னா நான்லாம் ஓட்டு போட மாட்டேன். மறைமுகமா பிரச்சாரம் பண்ணுவேன். எடுத்து நடந்த இனப்படுகொலை எல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் இவங்கெல்லாம் மறந்துடலாம். நாங்க மறக்க முடியுமா? தமிழன்னு நினைக்கிற ஒரு எந்தவனும் மறக்க முடியாது. அதனால காங்கிரஸ் வந்துட்டு ஏற்க முடியாது. திமுகனால அது வாழுது. இவ்வளவுதான் உண்மை. திமுகன்ற ஒரு கட்சி இல்லைன்னா இது 500 ஓட்டு கட்சி. ஒரு சட்டமன்ற தொகுதியில 500 ஓட்டு அதுக்கு அவ்வளவுதான். தாண்டி கிடையாது. அவ்வளவுதான் அந்த கட்சி. தமிழ்நாட்டுல ஆண்ட கட்சி சார். சார் தமிழ்நாட்டுல எல்லாமே ஆண்ட கட்சி தான் சார். ஆளாத கட்சி அது. கம்யூனிஸ்டுகள் ஆளாத கட்சியா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர்லாம் வந்துட்டு இருந்தாங்களா? அவங்கலாம் வந்து இதுக்கு முன்னாடி காமன்வெல்த் நில்லார அவர்லாம் யாரு? ஆண்ட கட்சி தான் எல்லாமே. எல்லாம் ஆண்டவர்கள் தான். இன்னைக்கு போனவர்கள் அவ்வளவுதான். கடந்தவர்கள். காலம் அவர்களை கடந்து வெகு தூரம் வந்து விட்டது. நெருவுடைய அரசியல்ன்றது வேற. இதுல காங்கிரஸுக்கு இடமே இல்லை. இதுல ஒரே ஒரு முகம் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்துது. அது ராகுல் காந்தி. அவர் பேசக்கூடிய எதையும் இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செஞ்சது இல்லையே. எதை செஞ்சிருக்குது சொல்லுங்க. இவங்களுக்கு எதிராக அவர் பேச பண்ண மக்களவையில போராட்டம்லாம் நடக்குது. ராம்லீலா மைதானத்துலலாம் பேசுறாங்க. இங்க ஏதாவது போராட்டம் நடந்துச்சு அந்த மாதிரி? சும்மா காலங்கத்துல எழுந்து பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு நேராக ஒரு புது சொகா போட்டு வந்துட்டு இதுல சத்தியமூர்த்தி கொண்டு வந்து உட்காந்துருவாங்க. அப்புறம் சாயந்தரமா வெளில போயிடுவாங்க. அதானே? அதானே காங்கிரஸ் கட்சியினுடைய செய்யறதுனுடைய கிரவுண்ட் ஒர்க் என்னது? சொல்லுங்க பார்ப்போம். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அவங்க இருக்கிற கூட்டணியில திமுக வேட்பாளர்கள்லாம் வந்திருப்பாங்க. அது கூட ஏதாவது ஒரு காங்கிரஸ்காரனை பார்த்துருக்கீங்களா? எப்பயாவது கொடியை தூக்கி பிடிக்கணும்னா அந்த கையில திமுக காரன் தான் அவனுடைய கொடியை தூக்கி பிடிச்சி காங்கிரஸ் கொடியை தூக்கி பிடிக்கணும். இல்லாட்டி பிடிக்கிறது கூட ஆள் இல்லை. அவனுக்கு அதெல்லாம் வேலையே இல்லை சார். நேராக அவர் வருவாரு, அவர் டெபாசிட் பணம் கட்டுவார், எல்லாத்தையும் திமுக பாத்துரும். கடைசியில் வந்துட்டு அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டு எம்எல்ஏ உட்காந்துட்டு எதிர்கேள்வி கேட்பாரு. மூப்பனார் என்னைக்கு செத்தாரோ அதோட சேர்ந்து காங்கிரஸும் முடிஞ்சு போச்சு. மிச்சம் மீதியா 2011 தேர்தலில் வந்துட்டு முடிச்சாச்சு. தமிழ் தேசியவாதிகளாக்கிய நாங்க முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சொச்ச மிச்சம்ன்றது என்னன்னா அது ஒண்ணுமேல ஒரு செத்த பாம்பு தான். இப்ப ராகுல் காந்திக்காக அது வந்துட்டு ஒரு உயிர் பெற்று நடமாடுது. வேற எதுவும் கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ். இதுக்கெல்லாம் வந்துட்டு கூட்டணியில் இடம் கொடுக்கறது, கூட்டாட்சி கொடுக்கறது, அதெல்லாம் 25 சீட் அப்படின்றதுலாம் ரொம்ப அதிகம். 3வது பெரிய கட்சியா இருக்குது இங்க. விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு 6 இடம். கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு வைப்ரண்டா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எல்லாம் 6 இடம். இவங்களுக்கு போயிட்டு 25 இடம் அப்படின்னா வயிறு எரியாது. அப்புறம் என்ன இவங்களுக்கு கூட்டணி கொடுக்கறது? எந்த அளவுக்கு திமுக மேல அதிருப்தியை காட்டுறாங்களோ அல்லது கொஞ்சம் ஆட்சியில் பங்கு கேட்கணும், அதே அளவுக்கு வாய்ஸ விஜய்க்கு சப்போர்ட் பண்றது, விஜய புகழ்றது, இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதான் இப்படி சொன்னா அப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலகட்டம் வேற. ஸ்டாலினுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி தானே. அவ்வளவுதான். விஜய் கிட்ட போறதுக்கு இல்லையா? போறதுன்னா நேரம் அங்க போட்டோம். நேரம் ராகுல் காந்தி கிட்டையும் சோனியா காந்தியும் போயிட்டு நம்ம விஜயோட போயிடுவோம் அப்படின்ட்டு. அப்ப கேட்பாங்க அவங்க, திமுகவோட இருந்துட்டு 18 எம்எல்ஏ இருக்கீங்க, 10 எம்பி இருக்கிறாங்க இங்க, விஜயோட போனா எவ்வளவு பேர் கிடைப்பாங்க சொல்றீங்க அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க இவங்க? திருச்சி வேலுச்சாமி, மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் இந்த ஜோதிமணி, இவங்களாம் என்ன சொல்றாங்க? போயிட்டு என்ன சொல்லுவாங்க? விஜயோட சொந்த 30 இடம் ஜெயிச்சிருன்னு சொல்லுவாங்களா? சொன்னாங்க எங்களுக்கு தெரியும் உங்களுடைய பலம் எவ்வளவு அப்படின்றது தெரியும். தமிழ்நாட்டை நம்ம பலம் எவ்வளோன்னு தெரியும். அதனால போயிட்டு வேலை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க. அதனால தான் இங்கேயே சவுண்ட் விட்டுட்டு இங்கே அடங்கிருந்தது. இவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில, KC வேணுகோபால்ட்டு. அவர் தூண்டி விட்டுறாரு, இவங்க பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நிறைய ஒரு கேள்வி சார். இந்த கூட்டணி இதையெல்லாம் கடந்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரொம்ப திட்டங்களை எல்லாம் தீவிரமா செயல்படுத்திட்டு வராங்க. பொங்கலுக்கு 3000, மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம், மாணவர்களுக்கு லேப்டாப், ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றம், எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா இப்போ ரீசெண்டா நிறைய அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. களம் இதுக்கு கை கொடுக்குமா? எப்படி இருக்கும்? பயனாளிகள் வந்துட்டு நிச்சயமா வாக்களிப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. நீங்க 500க்கு 1000த்துக்கும் ஓட்டு போடுறவங்க ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் அப்படின்றதுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? எவ்வளவு இந்த பேருந்து பயணத்தினவங்க எவ்வளவு சேவ் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதனால தான் பாட்டம் 40% அப்படியே
திமுக ஷிஃப்ட் ஆயிடுச்சு நான் சொன்னதனுடைய காரணம் இதுதான். ம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ திமுக ஒரு பெரிய ஒரு அடிஷன் வந்திருக்குது. இதை தாண்டி எதிர்க்கட்சிகளால அவங்க எவ்வளவு பெரிய கூட்டணி வச்சாலும் அதை மாற்றவே முடியாது. நிறைய விஷயங்களை பயனுடைய நன்றி சார். நன்றி.